நம்ம நிலா வந்து நம்ம சோழனை வெறுப்பேற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து கொடுத்த வாட்சை நம்ம கையில் போட்ட மாதிரி ஃபோட்டோ எடுத்து நம்ம சோழனுக்கு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழனெல்லாம் பார்த்து நிலா நினச்ச மாதிரி செம்ம கோவத்தில் இருக்காங்க. இவன் மட்டும் என்ன கிஃப்ட் பண்ணுவானா உனக்கு, நான் பண்ணுறப்ப என்னோட பொண்டாட்டிக்கு இவனே கிஃப்ட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் போகிற வழியில் ஒரு நகை கடையை பார்க்குறாங்க. அப்போ நம்ம கரெக்டாக நிலாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நிலாக்காக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அதே நேரம் போகிறப்ப நம்ம நிலாவுக்கு பிக்கப் பண்ணிட்டு போனால் சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராக வந்து அவள் என்னோட ஆளுனை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம சோழனுக்கிட்டே சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு சோழனுக்கு செம்மக்கம் வருது. ஏன் பொண்டாட்டி என்கிட்டே வந்து என்னோட ஆளுன்னு சொல்லி நீ வெறுப்பேற்றிடா, சும்மா இல்லை அவனை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு செம்மக்கத்தில் போகிறாங்க. போகிற வழியெல்லாம் சோழனை வெறுப்பேற்றிக்கிட்டே இங்கே பார்த்தீங்களா சோழன் ராக உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இந்த வாட்செல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் சோழன் வந்து நேராக வீட்டுக்கு போகாமல் நம்ம சோழன் ரெடி பண்ணி வச்சுருக்க டெக்கரேட் பண்ணி இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம நிலா ஒன்றும் பொருள் எங்கே சோழன் போனோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட கேட்குறாங்க. சோழன் நான் வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சர்ப்ரைஸாக ரெடி பண்ண இடத்துல கூட்டிகிட்டு போய் நம்ம நிலாக்கிட்ட அந்த ரிங்கை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா நிலாவுக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தாலுமே அதை வெளியே காட்டிக்காமல் என்ன சோழன் புதுசு கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோட்டோ அனுப்பின உடனேயே ராகவ் எனக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காரு, அதுக்காக நீங்கள் பதிலுக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கணும் அப்படி சொல்லிட்டு பழையபடி சோழனை வெறுப்பேற்றுறாங்க. இதெல்லாம் பார்த்து சோழன் மனசு உடஞ்சி போய் அப்படியே அங்கேயே நொறுங்கி உட்காந்து ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நிலா வந்து ரிங்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு சோழன் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிலாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் வந்து நிலாக்கள் இந்த ரிங்கை போட்டு விடுவாங்க, இல்லைனா நிலா வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் எதிர்பார்த்த மாதிரி நிலா வந்து நம்ம சோழன் மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூ.